வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 18/4/2024 சித்திரை 5 வேளக்கிழமையான குருவாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுங்கள். எத்தனை நாட்கள் தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். பிஸி என்று சொல்லி கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் ஏற கட்டி வைத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கான்சன்ட்ரேட் செய்யக்கூடிய நாள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். சிலர் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இரத்தபந்த உறவு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு, சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் மாற்றங்கள் சர்வ நிச்சயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தைரியமாக முன்னேற்றம் கூடியக்கூடிய நாள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். தடையில்லாமல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எது தடைகளாக இருந்ததோ அத்தனை விஷயம் கைகூடும். வங்கிகளில் பணவரவுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உயர் அதிகாரிகளுடனோ சட்டத்துக்கு புறமானவர்களுடனோ வாக்குவாதமோ அவர்களுக்கு உதவி செய்தாலோ தேவையில்லாத பாதிப்புகள் சிம்மத்துக்கு ஏற்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் உறவுகளுக்குள்ளாக கோபதாபம் இல்லாமல் இருப்பது அதைவிட புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரியவர்களுடன் தர்க்கம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது சாத்தியக்கூறான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், கோபதாபம் வேண்டாமே. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக பண விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பணத்துடன் செல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வம்பை மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம். எனவே அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயம் அனுகூலமான அமைப்பு காணப்பட்டாலும் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்மசனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு அதிகரிக்கக்கூடிய நாள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாருக்கும் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியத்தில் இருந்த கஷ்டம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.